சேட் போடாம அமௌண்ட் வருமானு கேட்டா சூப்பர் சேட் இல்லாம அமௌண்ட் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போடக்கூடிய லைவ் வீடியோ இருக்கு பாருங்க, அதுல வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் ரேட் வந்து 1.6 இருந்தால் அதுல வரும். லைவ் வச்சு நீங்க உங்களோட சேனலை மானிட்டைசேஷன் பண்ணா ஆர்பிஎம் ரேட் வந்து 1. ஆர்பிஎம் ரேட் 1.6. ஆமா, ஆர்பிஎம் ரேட்ல வருதுன்னா வரும். அப்புறமா வந்து மெயினா கேஷ் வர்றது சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ், மெம்பர்ஷிப். இதுலதான் மெயினா கேஷ் வர்றது. அப்புறமா லைவ். இவ்வளவுதான். நம்ம லைவ் நம்ம வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க. 1K போச்சுன்னா $0.01 கொடுக்குறாங்க. இதெல்லாமே நான் ஒருத்தங்களுக்கு ஒர்க் பண்ணது, பேப்பர் ஒர்க்கா பண்ணிருக்கேன் பாருங்க. பொய் சொல்றது இல்ல. ஒருத்தங்களுக்கா இந்த பாருங்க, ஒருத்தங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் அமௌண்ட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, நான் காமிக்கிறேன். இத பாருங்க, ஒருத்தங்களுக்கு வந்து $338 வந்திருக்கு. இத பாருங்க எப்படி அவங்களுடைய இதுன்னு பாருங்க. டிசம்பர் மாசம் அவங்களுக்கு வந்தது. வாட்ச் பேஜ் 340, ஷார்ட் ஸ்பீடு 421, மெம்பர்ஷிப் 292, அப்புறமா வந்து சூப்பர் சாட் 450, ஸ்டிக்கர் 410, ஷாப்பிங் 6, வீடியோஸ் 12. இந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தது நான். கண்டிப்பா 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 மாப்பிள்ள, கண்டிப்பா உண்மைதான் உண்மைதான். நான் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கத்துக்கட்டும் அப்படின்னு இருக்கா. தேங்க்யூ அம்லாஸ், தேங்க்யூ. நான் கண்டிப்பா உங்களை சப்போர்ட் பண்றேன். நானும் டெய்லர் அக்கா. ஓகே ஓகே. ஸோ பெட்டர் புதுசா இருக்கக்கூடியவங்க. சரிதான், நீங்க சொல்றது கரெக்ட். நிஷா சிஸ்டர் சொல்றதும் அமலா சிஸ்டர் சொல்றது எல்லாம் கரெக்ட். நீங்க எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு நீங்க டெய்லர்னு வேற சொல்றீங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சு 6 மணி நேரம் எல்லாம் லைவ் போடுறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல இப்படி கேமரா வச்சுக்குங்க. பேக்ரவுண்ட்ல மியூசிக் எதுவுமே இருக்கக்கூடாது. அது மெயினா நீங்க கத்துக்குங்க. பின்னாடி சவுண்ட் மியூசிக் எதுவுமே இருக்கக்கூடாது. வச்சுட்டு கமெண்ட் படிக்காட்டியும் பரவாயில்ல, இடையில ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்க. உங்கள்ட்ட வேலையை பாருங்க, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும், வியூஸ் ஏறும். சந்தோஷமா, சந்தோஷம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சதாம் ஹுசைன் வணக்கம், வாங்க. ஹாய் பஞ்சப்பா, வணக்கம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, வாட்ச் அவர் போயிடுச்சு, நான் இனிமேல் பண்ணல அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுறாங்க. சிலவங்க என்ன சொல்றாங்க, நான் 8 மாசமா நான் லைவ் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு இன்னுமே ஆகல. அங்க உள்ள போய் பார்த்தா என்ன இருக்குன்னு கேட்டா லைவ்ல வந்து வியூஸ் 250, 210 அந்த மாதிரி தான் இருக்கு. சிலவங்க என்ன பண்ணாங்க, பேக் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. மாஸ்டர் சமையல, ஹாய் சாப்பிட்டீங்களா, உங்களை தான் கேட்குறாங்க. மாப்பிள்ள என்ன சொல்லிட்டீங்களா, ஒரு லைவுக்கு போனா என்ன பண்ணேன், 4 மெசேஜ். குட் மார்னிங், காஃபி ஆச்சா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க. எஸ்கேப்பு நடக்காது. யாரும் உங்கள் லைவுக்கு வந்து அதான் பண்ணுவாங்க, காஃபி ஆச்சா, சாப்பிட்டீங்களா, எஸ்கேப். மினிமம் 10 நிமிஷம், மினிமம் ஒரு 40 மெசேஜ். மினிமம் டைம் கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. மினிமம் டைம் சரிங்க, அப்போ தான் உங்கள் சேனல் டெவலப் ஆகும். நீங்கள் வந்து அவங்க வருவாங்க. மோர் கமெண்ட்ஸ் ஷுட் பி கிவன். கமெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதே மாதிரி கமெண்ட் போட உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆட் ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா 4 மெசேஜ். நான் வரேன், நான் அப்படி பண்ணவே மாட்டேன். எந்த அளவுக்கு போனாலும் 10 நிமிஷம் உட்காருவேன். அவங்க ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்பேன். பாருங்க மாப்பிள்ளை, நான் 1 வருஷமாக தெரியும். இனி என்ன சொன்னேன், 1 வருஷத்துக்கு முன்னாடி கரண்ட்டு போச்சு, அங்கே மிக்சியில் வந்து இது பண்ண சொன்னாங்க. எப்படி சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு டூ லைவ் போட்டாங்க, இவங்க போட்டாங்க, மாப்பிள்ளை போட்டாரு. நான் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஞாபகம் இருக்கா மாப்பிள்ளை? எஸ், நீங்க தான் ஃபர்ஸ்ட் எங்க லைவ் டுகெதர்ல வந்தீங்க. அங்க நாங்க ஆரம்பிக்கிற டைம் அது. ஆமா, நாங்க ஆரம்பிக்கிற டைம். நான் அப்பதான் என்னோட சேனல்ல வந்து வைஃப் கையில கொடுக்குறேன். ஆமா கண்டிப்பா. அப்ப நான் உள்ள வந்து பேசியிருக்கேன். இந்த அளவுக்கு நான் வியாபாரம் வச்சிருக்கேன். நீங்க யாரும் எனக்கு தெரியணும், அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போகணும். சேனலை கொண்டு போகலாம். நீங்க யாரு, நெக்ஸ்ட் உள்ள நீங்க யாரு கேட்கக்கூடாது. இவங்க தான் அவங்க ஷார்ட்ஸ் பார்க்கணும், அவங்க வீடியோ பார்க்கணும், சொல்லணும். இவங்க தான் நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி வைக்கணும். இல்லை ஒன்றும் யூஸே கிடையாது. வந்தமா போனால் எதுவுமே யூஸ் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? யூஸே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு அதுக்கான எஃபோர்ட் எடுத்து நம்ம பண்ணணும். எஸ், நீங்களா பண்ணுங்க, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். அதுதான் உண்மை. சரிங்களா? 4 மெசேஜ் போட்டால் யூஸே கிடையாது. ஹாய் செல்லக்குட்டி, வாங்க வாங்க. ஹாய் டாட், ஹாய் வாங்க. ஓகே, நான் கிளம்புறேன் பிரதர் பஞ்சநாதன். நான் கிளம்புறேன், அடுத்த லைவ்ல சந்திப்போம். மாப்பிள்ளையா, நான் மாமா மாப்பிள்ளை வந்துட்டீங்களா? சரி மாம்சு, நான் அந்த லைவ்ல உள்ள. சரி மாம்சு, நான் கிளம்புறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. இன்னைக்கு இங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ இந்த சப்போர்ட் பண்றதுக்கு. யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் இன் மை கமெண்ட்.